வாங்க சங்குப்பூ லெமன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 8 சங்குப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணியில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதில் 5 கரண்டி ஜீனி போட்டுக்கிறேன். ஜீனி நல்லா கொதித்த பிறகு சங்குப்பூவை நான் போட்டுக்கிறேன். சங்குப்பூவை போட்ட பிறகு கலர் டக்குன்னு மாறுது பாருங்கள். உதாரண இடத்துல நம்மளுக்கு ஏங்க ஃபுட் கலரே தேவையில்லைங்க. இந்த சங்குப்பூவை வச்சு நிறைய டிஷ் செய்யலாம். நான் வந்து வருங்காலங்களில் வந்து நான் நிறைய டிஷ் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நல்லா சங்குப்பூ வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து சங்குப்பூ வந்து நான் வந்து வடிகட்டிக்கிறேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஆற விட்டுன்னு நீங்கள் தேவைப்பட்டாங்கன்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் சும்மாவே குடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து நான் கலந்துக்க பாருங்கள். லெமன் ஜூஸ் கலந்த பிறகு டக்குன்னு வந்து ஒரு வைலட் கலரில் மாறுது பாருங்கள். அழகான கலராக இருக்குது. ஃபுட் கலர் தேவையில்லைங்க. இயற்கை தந்த வரமாக நான் சங்குப்பூவை பார்க்குறேன். இந்த சங்குப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நோம்புனால இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சங்குப்பூ ஜூஸ்.